ஒடிசா மாநிலத்தில் ஒரு மலை கிராமத்தில் 30 பள்ளி மாணவர்களை, குழந்தைகளை, மாணவ மாணவிகளை, ரொம்ப சின்ன பசங்க, அவங்கள ஒரு கொடிய விஷப்பாம்பு, ஒரு 8 அடி நீளம் கொண்ட ஒரு விஷப்பாம்பிடமிருந்து ஒரு நாய் காப்பாற்றி உள்ளது. அந்த நாயும் செத்து போச்சு, காப்பாற்றிட்டு. இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளான ஒரு விஷயம் மாதிரி அந்த கிராமமே, அந்த நாய் வந்து ஒரு தெரு நாய், அந்த கிராமமே கிட்டத்தட்ட பயங்கர அப்செட் ஆகிப்போச்சு. பாருங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து. இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மிக சமீப காலமாக நாய்களால் மிகப்பெரிய தொந்தரவு. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க வந்து நாய் வந்து தெருநாயும் கிடைக்குது, வளர்க்குற நாயும் கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஃபாரின் நாய்களை கொண்டு வந்து வளர்க்குறாங்க. தடை செய்யப்பட்ட நாய்கள்லாம் கொண்டு வந்து வளர்க்குறாங்க. வீட்டில் கட்டி போட வேண்டிய நாயெல்லாம் வந்து ரோட்டில் வந்து அவுத்து விட்டுறாங்க. இது போகிறவங்கலாம் கடிக்க ஆரம்பிக்குது. இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. மிக குறிப்பாக புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, 2024 இந்தியாவில் 37 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம். பொதுவாக உலகம் முழுக்க ஒரு நாய்க்கடிக்கு உள்ளாகிறவங்க யார் தெரியுங்களா? உலகம் முழுக்க தபால்காரர்கள். இது இப்போ மாறி போயிடலாம், இப்போ தபாலே இல்லாமல் போயிடுச்சு. வந்து நான் சொல்கிறதுக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உலக அளவில், ஏன்னா அவங்க தான் வந்து அந்த லெட்டர் எடுத்து போகிறவங்க வந்து நாயை அவுத்து விட்டுருப்பாங்க. இல்லைன்னா தெருநாய் கூட சில சமயத்தில் கடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பரவலாக இந்த நாய்க்கடின்ற விவகாரம் பெரிய பிரச்சனையே தமிழகத்தில் கூட இருக்குது. வந்து கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி கூட சென்னை ஜாபரான்பேட்டையில் ஒரு வளர்ப்பு நாய் சும்மா ரோட்டில் போயிருந்த ஒரு நபரை வந்து தாறுமாறாக கடிச்சு அவர் இறந்து போயிட்டார். அதனுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டாங்க. பெரிய கண்டனமாகலாம் ஆயிடுச்சு. அது மாநகராட்சி பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க வந்து, அந்த நாய்களுக்கு நாங்கள் கொண்டு போய் அப்சர்வேஷனில் வச்சிருந்து அதை கவனித்து தடுப்பூசி போட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுருவோம். நல்லான பிறகு அது கொல்லக்கூடாது. பீட்டா அமைப்பு வந்த பிறகு நாங்கள் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பிடிச்சுமாங்க முனிசிபாலிட்டிலேருந்து பிடிச்சி போய் காலி பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் விலங்குகள்லாம் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எப்பா ஒரு ஊர் இருக்குது, ஒரு தெரு இருக்குது, எல்லாமே வந்து பிஸியான ஏரியா கிடையாது. வந்து அங்கே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு நாய் தான். அந்நியர்கள் யாராவது வந்துட்டா அதுதான் எச்சரிக்கும். தெரியாதவங்க யாராவது எங்கள் வீட்டு பக்கமோ அல்லது வேற ஒரு இடத்துல வந்தால் அதுதான் குலைக்கும். அதனால் நீங்கள் முழுக்க நாய் மேலே வந்து ஒரு குற்றம் சாட்டாதீர்கள் அப்படின்ற ஒரு நாய்க்கு ஆதரவான குரல்கள் இன்னொரு பக்கம். சரி, ஒடிசாவில் நடந்த விவகாரம் என்னப்பா அது? ஒடிசாவில் மயூர்பஞ்ச் அப்படின்ற மாவட்டத்தினுடைய திருக்குலா அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி மலைங்க, வந்து காடு சார்ந்த பகுதியில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திற்குள் வந்து ஸ்ரீ ஜெகநாத் வித்யா மந்திர் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் 30 குழந்தைங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடம் வந்து காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. பாடம் நடக்கும். ஒரு 3 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. இப்படியா நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கிராமம் ஒரு சின்ன கிராமம். அவங்க வேலையை பார்த்துட்டு பசங்களாம் நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிராமம். திடீர்னு பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தெருநாய், அந்த நாய்க்கு அந்த பகுதியில் வச்சிருக்க பேர் வந்து காளி. இங்கே நம்ம டவுனில் பெரும்பாலும் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாய்ங்களுக்கு இந்த சாதாரண சில சோறு சாப்பிட்றது சில நாய்ங்களாம் வந்து சாப்பிடாது. வந்து இங்கே வந்து டைகர் பிஸ்கெட் போடணும், பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் போடணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அசைவ உணவு தான் சாப்பிடும். ஊருங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி வடிச்ச தண்ணிலாம் இருக்கும் தெரியுங்களா, அதெல்லாம் பொண்ணாக குடிச்சிட்டு போயிடும். வேறு வழி கிடையாது. வந்து திட்டுவாங்க ஊரில், அந்த மனுஷனுக்கே சோறுல இந்த நாய்க்கு வேறு வாடா அப்படின்வாங்க. இறக்கப்பட்டும் வைப்பாங்க. அப்படி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு தெருனா என் பேர் மட்டும் வந்து காளின்னு வச்சுருக்காங்க. ஒரு 8:45 பள்ளிக்கூடத்தில் வந்து பசங்கள்லாம் அசம்பிள் ஆகிட்டாங்க. பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நாய் வந்து குலைக்க ஆரம்பிக்குது. குறைக்குது. அட ஏதோ நாய் குறைச்சும் போதுப்பா, இப்படி தானே இது பண்ணுவாங்க. பகலில் குலைக்குது, நாய்ட்டில் ராத்திரியில் குலைச்சா கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று பகலில் குலைக்குதுப்பா அப்படின்னு பசங்க மட்டும் இது பண்ணிருக்கோம். ஆசிரியர்கள் இன்னும் வரல. 2 ஆசிரியர் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு. முதல்ல ஒரு ஆசிரியர் இருந்தாங்க, அப்புறம் 2 ஆசிரியர். அவங்க இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நாயோட சத்தம் ரொம்ப இதுவாக ஆரம்பிச்சோன்னே அதில் 2-3 பசங்க வந்து அப்படி வந்து பார்க்குதுங்கண்ணா.
நான் என்ன பண்ணுது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி அந்த பசங்களும் சேர்ந்து கத்த ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப தூரம் கூட இல்லை, அந்த நாய்க்கும் இந்த அந்த அந்த குழந்தைங்களுக்குமான தூரம் ரொம்ப கூட இல்லை. சேர்ந்து கத்த ஆரம்பிச்சோடனே அப்போதான் ஊர்க்காரங்களுக்கு ஏதோ ஒரு விபரீதம் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு அப்போதான் சவுண்டை கொடுத்துன்னு வராங்க. அதுக்குள்ள நாய் என்ன பண்ணுது, ஒரு கிட்டத்தட்ட 8 அடி நீளம் உள்ள ஒரு விஷப்பாம்பிடம் கடுமையாக போராடுது. அந்த பாம்பை திரும்ப காட்டு பக்கம் விரட்ட பார்க்குது. இந்த பசங்க பக்கம் வராத, காட்டு பக்கம் போனால் அது வீம்பு பண்ணிக்கின்னு அந்த நாயை பட்டவன் அதுக்கு வந்து மெர்சல் ஆகுது. அது நல்ல படம் எடுத்து இது பண்ணி இந்த நாயும் பயப்பில்லை, அதுவும் பயப்பில்லை. ஒரு கட்டத்தில் அது கடிக்க போகுது, 2 போடுது முகத்தில், வாயில், நாயோட வாயில். ஆனால் அதுக்கு நிலைமை தெரிஞ்சு போகுது, விஷம் ஏறுதுன்னு தெரிஞ்சு போகுது. அந்த குழந்தைங்களை காப்பாற்றி ஆகணும். எப்படியாப்பட்ட ஒரு குணம் பாருங்கள், நாய்க்கான குணம் வந்து. அதுக்கு தான் அறிவில், நுண்ணறிவில் மிகச்சிறந்தது. போலீஸ், இராணுவம், அப்புறம் வந்து உளவுத்துறைகள்லாம் வந்து நாயை பயன்படுத்துகிறாங்க. அது அப்படியே அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த குழந்தைங்களை காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு வைராகியம், ஒரு கட்டாயம், எது வேணாலும் சொல்ல, ஒரு நல்லெண்ணம். மனுஷனை நெருங்க மாட்டான். கொத்தும் வாங்கிடுச்சு, நம்ம இதோட முடிஞ்சது, நம்ம கதை தெரிஞ்சோம். அதன் பிறகு அந்த நாய் துணிஞ்சு அந்த பாம்போடைய தலையை வந்து வாயால் கவுது, பிடிச்சிட்ட பிறகுதான் அந்த ஊர் மக்கள் ஆச்சா போச்சா தடி எடு இது எடுன்னு கத்துறாங்க. பிடிச்சி பாம்பை கொண்டுடுது, அதுவும் சுருண்டு விழுந்து போகுது. அந்த நாய் கண்டி அங்கே வராமல், அந்த காலின்ற அந்த தெரு நாய் மட்டும் வராமல் இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த பாம்புக்கான இடைவெளி வந்து 4 அடி தூரம் தான். அப்போ என்ன ஆயிருக்கும், அந்த குழந்தைகளோட கூட்டத்தில் அந்த பாம்பு பூந்திருந்தா விபரீதம் சொல்கிறதுக்கே நமக்கு ரொம்ப பெஜாராக இருக்குது. பிஞ்சு குழந்தைங்க, அது ஒன்றும் தெரியாது. என்ன ஆயிருக்கும் நிலைமை. ஊரே திரண்டு நிற்குது, ஊரே கண்ணீர் வடிக்குது. ஒவ்வொரு குழந்தையும் போய் பெற்றவங்க வந்து தூக்கி அணைச்சிக்கிறாங்க, அழறாங்க, பயப்படுறாங்க. அந்த வாத்தியாருங்க வராங்க, வந்து அவங்க வந்து பதறாங்க. அவங்களுக்கு டியூட்டி 9 மணிக்கு தான். ஊர்க்காரங்க திட்டுவாங்கல்ல ஊரில். இப்போ வாத்தியார என்னையா நீ பள்ளிக்கூடம் நடத்துகிற, நீ வந்து என்ன ஆச்சு உனக்கு, குழந்தைங்க இப்படி தான் விட்டு போவியா நீ அப்படின்னா. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த கவனம் பூரா அந்த தெருநாய் மீதான ஒரு கவனமாக மாறுது. உங்களுக்கு ஊரில் தெருநாய்க்கு என்ன கொஞ்சம் வாங்க வந்து கஞ்சி தண்ணியை ஊற்றுவாங்க, ஏதாவது கூழ் இருந்தால் அதை வந்து வழிச்சு உள்ளே போடுவாங்க. கிடைக்கிறத சாப்பிட்டு ஓடுங்க நாய்ங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும் அதை சாப்பிடுன்னு ஒரு வித்தியாசம் இருக்குது. அங்கே கிராமத்தில் அப்படி தான் இருக்கும். விரட்டுவானுங்க, சில சமயம் வந்து நாயை அடிப்பானுங்க, துன்புறுத்துவாங்க. அத்தனை பேரும் பார்க்குறான். அது வந்து உண்மையிலே தெய்வமாக அவன் நினைக்கிறான். அந்த நாய் காலின்ற அந்த நாய் இல்லை, அது வந்து ஊர் காவலன் முடிவு பண்ணுறாங்க. கண்ணீர் வடிக்கிறாங்க. வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் ஒரு எத்தனை ஒரு 5 அறிவு நாம் நினச்சோம், அது இல்லைன்னா என்ன ஆகிருக்கும். இது மாதிரி பல சம்பவங்கள், நீங்கள் கடிபட்ட சம்பவத்தை தாண்டி காப்பாற்றிய சம்பவங்கள், பல சம்பவங்கள் இருக்குது. எங்கள் கலிஃபோர்னியாவில் ஒரு எஜமான் வளர்க்குறாரு, ஒரே ஒரு நாய். அவர் வந்து வேற யாரும் கிடையாது, அவருக்கு சொந்த பந்தம். அந்த நாயை நம்பி தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வலிப்பு வந்துடுது. ஒரு ஆளாக இருக்கிற, ஒத்த ஆளாக இருக்காரு, வலிப்பு தாங்க முடியல. எமர்ஜென்சிக்கு வந்து அவருடைய செல்போனை எடுக்க முடியல, கை கால் வச்சுக்குது, இழுக்குது, வாயில நுர தள்ளுது, நிலைமை விபரீதமாகுது. இந்த நாய் பார்த்துருது, வளர்க்குற அந்த நாய் பார்த்துருது, தன்னுடைய எஜமானுக்கு வந்து ஏதோ ஆகி போயிடுச்சுட்டு வந்து கண்ணாமண்ணா வீட்டுக்குள்ள வந்து குலைக்குது. அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் புறநகர் பகுதி என்னென்ன இருக்கும், அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடுன்னு இருக்கும். அதுவும் பெருசாக அக்கம் பக்கத்து வீடுலாம் என்ன நடக்குதுன்னு அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க. அப்போ நாய் என்ன புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பாருங்கள். அந்த பகுதியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சைரன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பட்டனை அழுத்தினா அது கண்ட்ரோல் ரூமுக்கு போகும், போலீஸோட கண்ட்ரோல் ரூமுக்கு போகும். அந்த பகுதியில் வந்து சுற்றி ஒலிக்கும், மக்களும் கூடுவாங்க. அந்த நாய்க்கு திடீர்னு அந்த யோசனை தோன்றி அந்த எமர்ஜென்சி பட்டனை போயிட்டு அழுத்தோடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போட்டு அக்கம் பக்கம் என்னொன்று வராங்க. அந்த முதியவர் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றப்படுகிறார், அவர் காப்பாற்றப்படுகிறார். அவர் அதுக்கப்புறம் சரியாகி வந்து அந்த குழந்தை மாதிரி, எனக்கு வந்து யாரும் கிடையாது, இதுதான் என் மகள், மனைவி எல்லாம் இதுதான் அப்படின்னு கட்டி அணைச்சி அழறாரு. இங்கே நம்ம ரொம்ப தூரம் கூட போக 2021 ஊட்டி கோத்தகிரி பக்கத்தில் குஞ்சப்பனை அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, அவர் பேர் கூட பார்த்தீங்கன்னா ராமராஜன்,
அவருடைய பேர் வந்து. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தோட்டத்தில் அவர் வச்ச பயிர் வச்சதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கார். ஒரு குளிர்கால டைம் வந்து. அப்போ என்ன ஆகும், ஒரு மாலை நேரம் சட்டுன்னு வந்து பொழுது போயிடும். 2:30-3 மணிக்கெலாம் வந்து இருட்டாயிடும். அப்படி வந்து ஒரு 3 மணிக்கெலாம் டக்குன்னு இருட்டாயிடுது. அவருக்கு கண்ணு கொஞ்சம் தெரியல, பக்கத்தில் இருக்கும் அக்கத்தில் இருக்கும் தெரியல. அப்பொழுது ஒரு கரடி தான் குட்டியோட வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அந்த நிலத்தை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரடி, காட்டெருமை, யானை இதெல்லாம் குட்டியோட இருக்கும்போது ஆக்ரோஷமா இருக்கும் மனிதர்களை பார்த்தா. தான் குட்டி ஏதாவது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு. அவர் பாட்டு பக்கத்து இருக்காரு. அவருக்கு வந்து பக்கத்துல கரடி இருக்கிறது ஒன்றும் தெரியல. மேகம் சூழ்ந்துடுச்சு. ஆனால் தாய் கரடிக்கு வந்து பயம் வந்துடுச்சு. இந்த நபரால தான் குட்டிக்கு பிரச்சனைன்ட்டு அவர் மேலே போயிட்டு பாயுது. அப்பதான் உணர்றாரு அவர், ஆஹா கரடி நம்மளை தாக்குதியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஆபத்தை உணர்ந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. கத்துன போது அக்கம் பக்கம் ஆள் இல்லை. அவருடைய வளர்ப்பு நாய் அங்கேருந்து சவுண்டு கேட்டு அவர் பார்க்குது. பார்த்த பிறகு அது ஓடி வருது, குலைச்சிக்கிட்டே ஓடி வருது. அதுக்குள்ள அந்த விவசாயியுடைய கழுத்தை அந்த கரடி குறி வைக்கும் பொழுது அந்த குறைக்கிற சத்தம் இருக்குல்ல, எவ்வியா கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, கரடிக்கு இந்த நாய் தான் குட்டியை தூக்கிட்டு போகுதுன்ட்டு அவரை விட்டுட்டு திரும்புது. அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு ஒரு கட்டையை எடுத்து அந்த கரடியை விரட்டுறாரு, போயிடுது. அந்த நாய் வந்து அந்த பகுதியில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறுது. இதே தான் 2019 ஊப்பியில் பந்தனா அப்படின்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் கீழே ஒரு ஃபர்னிச்சர் கடை, அதற்கு மேலே வந்து 3 தளம் வந்து 3 தளத்தில் குடியிருப்பு இருக்குது. அதில் வந்து 2வது தளத்தில் ஒரு நாய் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே ஃபர்னிச்சர் கடையில் நள்ளிரவு ஒரு 1:30-2 மணிக்கு வந்து ஒரு தீ விபத்து, மின் கசிவினால தீ விபத்து ஏற்படுது. தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. எப்பவுமே நாய்களுக்கு, மாடுங்களுக்கு, பொதுவாக விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி, புயல் இது மாதிரியான விஷயங்கள் வரது முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்கும். அந்த காலத்துலாம் தும்பி பறந்ததுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம்வாங்க. இப்போ தும்பியே கிடையாது. வந்து செல்ஃபோன் டவர் வந்த பிறகு தும்பி பார்த்தலாம் ரொம்ப நாள் ஆகுது. தும்பி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அப்போலாம். அது மாதிரி அந்த மாடு மிரளும். இப்போ கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட சுனாமியில் கூட பார்த்தீங்கன்னா தெற்காசிய நாடுகளில் விலங்குகள் தான் முதல்ல எச்சரிக்கை பண்ணியிருக்குது. இவங்களுக்கு தெரியல. மிரளும், இந்த பக்கம் ஓடும், நாய் தன்னால் குறைக்கும், ஒரு ஆபத்து ஏற்பட போகிறது, அது மனிதனுக்கு உணர்த்துகிறது. அப்படி இந்த நாய் படுத்திருந்த நாய்க்கு கீழ்த்தளத்தில் தான் அந்த தீ வந்து பரவுது. வெளியே கூட தெரியல. இந்த நாய் உணர்ந்துருச்சு. உடந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுது, தன்னால் குலைக்குது, ஓன்னு சத்தம் போடுது. அவன் தூங்கின 2:30 மணிக்கு எப்படியாப்பட்ட தூக்கம் இருக்கும் பாருங்க. அதான் இந்த நாயை சும்மா இது பண்ணி அந்த நாயை இது பண்ணி கட்டி போடுங்கடாரே, அந்த நாயை விரட்டி விடுங்கடா, கல்லால் அடிங்கடா அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் அது 2-3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, உஷாராகிட்டாங்க. நாய் குலைக்கும் ரைட்டு, இப்போ முன்ன விட ரொம்ப ஆக்ரோஷமாக குலைக்குது. அதுவும் மணி வந்து 2:30 மணி ஆகுது, 2 மணி ஆகுது. என்னவோ தெரியல, திருடங்களிடம் பெரிய அளவில் யாரும் முகமுடி கொள்ளக்காரங்க உள்ளே பூந்துட்டாங்களா, இல்லை இது வேண்டப்படாதவர்கள் ஏதோ வந்துட்டாங்களா, ஏதோ ஒரு விபரீதம், இதை அசால்ட்டாக விடக்கூடாது, நாயை விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன, அதுக்குள்ளே டக்குன்னு 3வது தளத்தில் இருக்கவங்க, 1வது தளத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் லைட்டை போட்டு வெளியே வராங்க. நாய் இன்னும் வேகமாக என்ன பண்ணுது, குலைச்சுன்னு அவங்களை வெளியே கூப்பிடுது. வெளியே அடிச்சு பிடிச்சுன்னு ஓடி வரும்போது தான் கீழே இருக்கிற அந்த ஃபர்னிச்சர் கடையோட தீ வந்து வேகமாக பரவ ஆரம்பிக்குது. வேகமாக பரவாது, ஒன்றுமே புரியல. அதுக்குள்ளே அங்கே உள்ளே இருக்கிற சிலிண்டர்கள், சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிக்க ஆரம்பித்த பிறகு தான் இவர்கள் அத்தனை பேரும் தூர போகிறாங்க. அந்த கட்டடம் வந்து மிகப்பெரிய அளவில் சேதமாகுது. அந்த நாயை பார்த்து, அதாவது வந்து கடவுள் மாதிரி, கடவுள் இப்படி தான் வருவாங்க நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து, அப்படி கடவுள் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். எல்லாரும் கும்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சம்பாரிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன வேணாலும், உயிர் தானே முக்கியம். பாருங்கள், ஒரு 2:30 மணிக்கு பரவன ஒரு விஷயத்தை நாய் உணர்த்தி இருக்கிறது அந்த பகுதியில் அப்படின்னு. இது மாதிரி பல சம்பவங்கள் சொல்லிட்டு போய்க்கலாம். இந்த ஒடிசாவில் இந்த காளி திருநாய் இந்த 30 பிள்ளைகளை காப்பாற்றிய அந்த விஷயம் அந்த பகுதியில் இதுவாகி, அந்த நாயை வந்து ஒரு வண்டியில் போட்டு ஒரு வெள்ளை துணியில் போற்றி மாலை, சாமந்தி மாலையாக அடுக்கி, அந்த சின்ன ஊர், அதை ஒரு கிராமத்தை அப்படி சுற்றி ஒரு ஊர்வலமாக கொண்டு வந்தப்போ அழ ஆரம்பிக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து ஒரு இடத்துல புதைச்சி இப்போ அதுக்கு சமாதி கட்டி அதுக்கு ஒரு சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு.
ஊர் முழுக்க வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட் முழுக்க வந்து அது ஒரு பெரிய இதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து ஊர்லாம் தான் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வந்து. அதுதான் நம்ம அஞ்சறிவு, அதுக்கெல்லாம் என்ன தெரியும், அதுக்கெல்லாம் விரட்டுங்க, அதுக்கு நம்ம ஆகாதது முழுசாக அதுக்காக சப்போர்ட் பண்ணல. அதை மீறி நமக்கும் அது உற்ற தோழன் தான். அது நமக்கு என்ன விதத்தில் வேணாலும் அது நன்மை பண்ணும் அப்படின்றது இந்த உதாரணம் மிகச்சிறிய உதாரணம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.